ஹாய் மக்களே. ஐபிஎல் ஃபீவரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் டிசி மேட்ச் நடந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேங்க, சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. கிள்ளி பார்த்துக்கோங்க, கடவுளில் டெஸ்டா சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, டாஸ் ஆப்வியஸ்லி ருத்ராஜ் வந்து அன்லக்கி தான். அதோட முக்கியமான காரணம் வந்து சஞ்சு சாம்சன் இன்னைக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. எல்லா ஐபிஎல்லையுமே ஃபஸ்ட்டு மேட்சே 100 அடிச்சிருவார். அப்புறம் வந்து கொஞ்சம் சொதப்பலாக போயிட்டே இருக்கும். பட் இந்த தடவை சஞ்சு சாம்சன் என்ன பண்ணிட்டாருன்னா 3 மேட்ச் கடவுளுக்கு விட்டார். 4வது மேட்ச் 100 அடித்து அவர் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த மேட்சஸில் வந்து அதே ஃபார்மை காட்டுவாருன்னு நிரூபிச்சிட்டாரு. சிஎஸ்கேவோட ட்ரேட் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சஞ்சு சாம்சன், செகண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆயுஷ் மத்ரே, ஓகேங்களா, அவங்களுமே செம்ம பிரித்து விட்டாரு. என்ன பாவம், ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் காரணமாக ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்டீல், அவர் வந்து எல்லா டீமுமே கிட்டத்தட்ட 6 ஓவருக்கு 90 ரன் அப்படிங்கிற இதில் போயிட்டுருக்காங்க. நம்ம மட்டும் 6 ஓவர் 50 ரன், 6 ஓவர் 60 ரன். இந்த தடவை சஞ்சு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும்போது ருத்ராஜு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்துருக்கணும். சிங்கிள் எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு இருந்தார். நல்ல லூஸ் பால்ஸ் வரும்போது அவரும் ஆடணும், இல்லாட்டி கஷ்டப்படுவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவங்க 2 பேர் தான். என்னை கேட்டால் நெக்ஸ்ட்டு மேட்ச்சு இல்லை வர்ற மேட்சஸில் ஆயுஷ் மத்ரேவை மேலே ஏற்றிட்டு யாராவது ஒருத்தர் கீழே ஆடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேர் இருக்கிறதுனால சொல்கிறேன். பட் சஞ்சு சாம்சன் செட் ஆகிட்டாருங்க, அவர் அப்படியே வச்சுக்கோங்க, மாற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்னென்னா, அந்த கடைசி கட்டம் நெருங்கும் போது இவர் ரிட்டையர்ட் ஆனதும் நான் நினச்சேன் பிரெவிஸ் உள்ளே வருவார் அப்படின்னு. சிவம் துருவை இறக்கி விட்டாங்க. அவர் கொஞ்சம் தடவினார், கடைசியில் மேக்கப் பண்ணார். 10 பாலுக்கு 20 ரன் மேக்கப் பண்ணியிருக்காரே தவிர்த்து அவர் ஒன்றும் பெருசாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு எனக்கு தோணுது கடைசி 2 ஓவருக்கு. ஏன்னா 212ங்கிறது ஷார்ட்டுங்க. ஒரு 20 ரன் 30 ரன் ஷார்ட். அவங்க போன வேகத்துக்கு அவங்க வந்து இழுத்து பிடிச்சிருக்காங்க. யார்? டிசி பவுலிங் வந்து இழுத்து பிடிச்சிருக்காங்க. பவுலிங் சைடு பார்த்தீங்கன்னா அக்யூப் நபிதாருக்கு வந்து 2 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்? அவர் எடுத்து வந்திருக்கீங்க, ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். 4 ஓவர் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. எல்லாருமே ஓகே நடராஜன் இன்னைக்கு வெளுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். லுங்கி இங்கடி பாவம், அவருமே இந்த தடவை 2 ப்ராமினன்ட் பவுலர்ஸ் வந்து அடி வாங்கிட்டாங்க டிசிக்கு இன்னைக்கு. அங்கே தான் பெரிய மாற்றம் ஏற்படுத்திருச்சு பவுலிங்கில். அவங்களுக்கு எல்லாருமே 2 கொடுத்துருக்காங்க. பட் இங்கிடி, நடராஜன், அக்ஷர் பட்டேல், இவங்க 3 பேருமே நிறைய ரன்னை கொடுத்து விட்டுட்டாங்க. குல்தீப் யாதவுக்கும் அகீப் நபிதாருக்கு மட்டும்தான் 2 ஓவர். அடுத்த சேம் சைடு ஆப்போசிஷன் வரும்போது டிசி வந்து பேட்டிங்க்கு வரும்போது என்ன ஆகி போச்சுன்னா, நமக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிரெவிஸ் ஒரு சேஞ்ச், அது கன்ஃபார்மாக தெரிஞ்சது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் அண்டு குர்ஜப்னீத் சிங் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அவர் இல்லாட்டி ராமகிருஷ்ண கோஷ் ஆடணும்னு. அது கரெக்டாக குர்ஜப்னீத் சிங்கை கொண்டு வந்தாங்க. அகில் ஹுசைனை இம்பேக்ட் சப்பை எடுத்து வந்து வச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு ஓவரே அகில் ஹுசைன் போட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நோபாலோட ஆரம்பித்தார் பாவம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடுறாருல, ஸோ அது இருக்கத்தான் செய்யும். பட் அகில் ஹுசைன் நல்லாவே போட்டார். ஆனால் அவருக்குமே 2 ஓவர் தான். யுத்ராஜை பற்றி தெரியல, 2 ஓவர் தான் அவருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 ஓவர் 3 ஓவர். பிக் ஆஃப் த பவுலர்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டேன்னா, குர்ஜப்னீத் சிங் உள்ளே வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி போட்டிருக்காரு. பவர் பிளேயில் கொடுக்காம பவர் பிளே முடிஞ்சு அடுத்த ஓவரே குர்ஜப்னீத் சிங் கொடுத்து விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் போக முக்கியமான ஒருத்தர் நம்ம ஜாமி ஓவர்டன். அனாலிசிஸ் ப்ரிவியூவில் நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. ஜாமி ஓவர்டன் எதுக்கு வச்சுருக்கீங்க, தேவையில்லாத ஆணி, அப்படி இப்படி நிறைய பேர் பேசினாங்க. பட் ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கார். சிஎஸ்கேக்கு தான் ஒரு அசட்டுங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைன் ஆல்ரவுண்டர்ஸ். இடையில ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணும்போது கூட நம்ம வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ட்ராப் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு. அவரெல்லாம் ட்ராப் பண்ணக்கூடாதுங்க, கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். சீரியஸாக இன்றைக்கி வந்து சூப்பராக போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பவுண்டரி, ஒரே ஒரு 6 மட்டும்தான் கொடுத்தாரு தவிர்த்து நிறைய டாட் பால்ஸ், விக்கெட் 4 விக்கெட். இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச் யார் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் மேட்ச் முடிஞ்சு. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இவருக்கு தான் கொடுக்கணும். சஞ்சு சாம்சன் 100 அடிச்சிருக்காரு தான். பட் அந்த பிச்சில் பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்ததெல்லாம் வந்து சூப்பருங்க. அவருக்கு தான் கொடுத்தாங்க. எல்லாமே சிஎஸ்கேக்கு இன்றைக்கி நல்லா போச்சு. பட் என்னை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கே இன்னும் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபீல்டிங் மிஸ்ஸஸ், கேட்ச் மிஸ்ஸஸ், ரன் அவுட்ஸ்னால தான் நமக்கு வந்து சான்ஸ் கிடச்சி முன்னேறி போயிருக்கோம். ஓகேங்களா? இல்லைன்னா அந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் ஆயிருந்திருக்கும். நிறைய கேட்ச் மிஸ்ஸஸ். ஓகேங்களா? அதுவும் சஞ்சு சாம்சன் இருக்கும்போது நிறைய ரன் அவுட் வாய்ப்புகளும் இருந்துச்சு. பட் அவங்க வந்து அது முக்கியமாக கேஎல் ராகுலுக்குலாம் கையிலேயே வந்துச்சு ரன் அவுட்டு, ஸ்டம்பிட்டு.
ரன் அவுட், சாரி ஸ்டம்ப் ஹிட்னு சொல்லிட்டேன். கையிலேயே வந்துச்சு. சமீர் ரிஸ்வி தான் தூக்கி போட்டாருன்னு நினைக்கிறேன். பட் ஆயுஷ் மாத்திரே ரன் ஓடும்போது பட் அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்தது, ஸ்டப்ஸ் நின்றுட்டு இருந்தார். ஒரு 30 ரன்ஸ் என்னும் போது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மேட்ச் முடிகிறதுக்கு. அப்போ வந்து க்ளவுஸ் மட்டும் ஏதோ சொல்லியிருந்திருப்பார் போல். ஃபீல்டு அம்பையர் வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க வெளியே. ஓகேவா, ஹேமக் பதானி எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த பால் விக்கெட். இவர் உள்ளே போனது எல்லாத்தையுமே காமிச்சாங்க. அவர் உள்ளே போனது அந்த க்ளவுஸை ஏதோ தூக்கி எறிஞ்ச மாதிரிலாம் காமிச்சாங்க. நிதிஷ் ராணா, ஹேமக் பதானி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. இதை விட இன்னொன்று என்ன தெரியுமா, கிளிர்பியா எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. கடைசி முடிய தருவாயில் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜே யாருன்னு தெரியல, டிஜே ஒரு பாட்டு போட்டான். என்ன பாட்டுனா, சாமி படத்தில் வரல, இதுதானா இதுதானா, நான் எதிர்பார்த்த அண்ணாலும் இதுதானான்னு போட்டு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற சாங்கை வந்து டிஜே வந்து வச்சு விட்டுருந்துருக்காரு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். நான் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் டிசி ஆன் த பேப்பர் ஆன் த ஃபீல்டு ரொம்ப பெஸ்ட் டீம்னு நான் சொன்னேன். பட் கடைசியில் சிஎஸ்கே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு ஸ்டெப் முன்னேறிட்டாங்க. 10th 9th போயிட்டாங்க. கேகேஆர் 10th போயிட்டாங்க. ஸோ இதை அப்படியே இவங்க தொடரணும். நான் பிரவீஷோட ஆட்டத்தை பார்க்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. பட் ஃபீல்டிங்கில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணார். வந்ததுமே பார்த்தீங்களா, ஃபீல்டிங்கில் நிறையா சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ இதை வந்து சிஎஸ்கே கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும். சரி, உங்களுக்கு ஒன்று பவுலிங்கில் வந்து மாற்றங்கள் தேவைப்படுதுன்னா, அதை ராமகிருஷ்ணா கோஷையும் ட்ரை பண்ணி பார்த்துறது நல்லது. இந்த எப்படி குர்ஜப்ஜீத் சிங்கை ட்ரை பண்ணாங்களோ ராமகிருஷ்ணா கோஷையும் ட்ரை பண்ணால் நல்லது. அண்ட் அதர் சைட் டிசி வந்து நிறைய இடத்துல அவங்களும் யோசிக்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக ராகுல் வந்து ஃபார்மில் இல்லை. ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு, நான் இல்லைங்களா, 3 மேட்ச் தவற விட்டுருக்காரு. நீ கேட்கல சஞ்சு அப்படித்தாரன்னு. பட் சஞ்சு வேறு, ராகுல் வேறு. ராகுல் வருஷம் நல்லா ஆடிட்டு இருக்க பிளேயரு. 500 ரன்ஸ் 600 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுற பிளேயர் வந்து கொஞ்சம் தடுமாறுறாரு. அது போக மிடில் அவங்களுக்கு கொஞ்சம் டேவிட் மில்லர் ஆடுறாரு இல்லைங்களே. பட் எனக்கு தெரியலங்க, மிடில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பொட்டன்ஷியல் காட்டலையோன்னு எனக்கு தோணுது. அவங்களும் நிறையா கன்சர்ன்ஸை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஹாப்பி நீங்கள் சிஎஸ்கே ஜெயிச்சதுலன்னு. வரப்போகிற மேட்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் கூட. கண்டிப்பாக அதுலேயும் நமக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வீடியோ சந்தை. பை.